காலையில் எப்பவுமே 9 o'clock 10 o'clock தான் எந்திரிப்பேன். பட் வந்து அன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு 6:45 7 o'clock போல் எந்திரிச்சு அரசியல் மாற்றம் அப்படி கிடையாது. விஜய் சொன்ன மாதிரி காலையில எந்திரிங்க, குளிச்சிருங்க, சாமி கும்பிட்டுருங்க. நடந்துச்சு. இல்ல ஹானஸ்டா சொல்ல நடந்துச்சு. சோ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. போறீங்களா, ரெண்டாவது முறை ஓட்டு போடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து காலங்காத்தால நான் எங்க ஊர்ல பேசுறேன். நான் இது வரைக்கும் வாக்களிச்ச எல்லா இடத்துலயுமே காலையில 7 மணிக்கு போனீங்கன்னாவே, நான் 2016ல ஓட்டு போட 7 மணிக்கு போகும்போது 7 மணிக்கு 40 பேர் நின்னாங்க. இதெல்லாம் வந்து புதுசா வந்து இதெல்லாம் வந்து நியாயமா ஒரு பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இளம் வாக்காளர் ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க. ஓட் சர்ச் வந்து நிறைய பேரு, நீங்க அன்னைக்கு ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, காலையில நாங்க 7 மணிக்கு 8 மணிக்கு போகும்போது யங்ஸ்டர்ஸ் இல்ல, 10 மணிக்கு மேல வந்தாங்க. நான் இல்லன்னே சொல்லல. நீங்க காலையில எந்திரிக்கிறதே கூட விஜய் சொல்லிதான் எந்திரிச்சாருன்னா என்னங்க, காலங்காலமா ஓட்டு போட்டு இல்ல ஷபீர், திஸ் இஸ் நாட் ஈஸி. எல்லாத்தையுமே நீங்க வந்து இதுக்காக விஜய் அவர்கள் பிறக்காததுக்கு முன்ன ஓட்டு போட்டவங்க எல்லாம் கூட அன்னைக்கு வாக்களிச்சிருப்பாங்க. 80 வயசு 85 வயசு. இதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையுமே மாற்றம் இல்ல சார். அப்படி ஒரு ட்ரெண்டும் போச்சு சமீபத்துல. எல்லாமே இப்ப விஜய் சொன்னதுனாலதான். ஆமா, எல்லாமே ஓட்டு போட வந்தது கூட அப்படிதான் வந்தாங்க எல்லாரும். இல்லன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆமா, எலெக்ஷனே அதனாலதான் நடந்தது. இல்லன்னா எலெக்ஷன் கமிஷன் மறந்துருப்பாங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ட். 2021 எலெக்ஷன் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து காலையில் 8 o'clock சரௌண்டிங்கில் போய் ஓட்டு போடும்போது பெருசாக கூட்டம் இல்லை சார். ஒரு 5 minutesல முடிச்சுட்டு வந்து கோவிட் டைமா எல்லாரும் பொறுமையா வந்திருப்பாங்க. இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அது கோவிட் டைம். அந்த எலெக்ஷன்ல போட்ட ஓட்டை விட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியா போட்டிருக்காங்க அப்சல்யூட் நம்பர்ஸ்ல. ஓகே சரி, ஓகே. இங்க வந்து யாரும் யாரோட கிரெடிட்டையும் எடுக்கல. இருக்கிற ஃபேக்ட்ஸா பேசுறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல ஈக்குவலான வாக்குப்பதிவு தான் நடந்திருக்குது.